ஸ்ரீலங்கால ஒரு சிறுமி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காலையில 2 ஸ்டூடண்ட்ஸு ஸ்கூல் போறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க. அப்படி போற வழியில வந்து யாருன்னே தெரியாத ஒரு மர்ம நபர் வந்து வேன்ல வந்து அந்த பொண்ண வந்து கிட்னாப் பண்ணிட்டாரு. கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாம, அவங்க அப்பாகிட்ட ரூ. 50,00,000 பணம் வேணும்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. ஸோ, அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே இந்த சேனலுக்கு புதுசு, இந்த வீடியோவ நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, எம்ஆர் வேணு சேனல வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். சரி, ஓகே, வாங்க. இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைம்ல கேஷுவலா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ, ஸ்கூல் போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து வேன்ல வந்து கிட்னாப் பண்ணிட்டாரு. இந்த நபர் யாருன்னு பார்த்தா, அந்த பொண்ணோட ரிலேட்டிவ். அவங்க அப்பாவுக்கும் அந்த பையனுக்கும் சம்திங் ஏதோ மேரேஜ் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் போல. அதனால வந்து அந்த பையன் இந்த பொண்ண கிட்னாப் பண்ணியிருக்கான். ஆனா, இந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு மாரி தெரிஞ்சது. அந்த வீடியோல நான் உங்களுக்கு வேணாலும் அந்த பிக்சர் வேணா சைட்ல காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆ கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாம, இப்போ அந்த பொண்ண வந்து கடத்தும்போது, அதாவது கிட்னாப் பண்ணும்போது, ஆ பக்கத்துல இருந்த ஒரு நபர் ஓடி வந்து அந்த கார்ல இருந்த பொண்ண மீட்க ட்ரை பண்றாரு. பட் வேன்ல போக போக அந்த ஆளையும் புடிச்சு கீழ தள்ளி விட்டுர்றாங்க. தள்ளுனது மட்டும் இல்லாம, அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வேகமா போயிருக்கு. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஒரு வண்டியில தான் போனாங்களான்னு பார்த்தா இல்ல. வண்டி மாறி மாறி அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண கூட்டிட்டு போயிருக்கான். அப்போ வண்டி மாறி மாறி கூட்டிட்டு போம்போது, அந்த பொண்ணு சத்தம் போடலையா? கூச்சல் இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் சொல்லியிருக்கான், இந்த மாரி நான் உங்க அண்ணாகிட்ட கூட்டிட்டு போய் சேர்த்துறேன். நீ சத்தம் போட்ட அப்படின்னா, நான் உன்ன கூட்டிட்டு போமாட்டேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். பிளாக்மெயில் பண்ணது மட்டும் இல்லாம, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிருக்கான். ஃபோன் அடிச்சு, இந்த மாரி உன் பொண்ணு என் கூட தான் இருக்கா. உனக்கு உன் பொண்ணு வேணுனா எனக்கு ரூ. 50,00,000 பணம் வேணும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவ பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு என்கிட்ட வந்து நான் ஒரு ரூ. 50,000 நான் அட்வான்ஸா தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 50,000 அவனுக்கு சென்ட் பண்ணதா சொல்லப்படுது. அந்த ரூ. 50,000 வாங்குனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து போலீஸ்கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. இந்த மாரி என் பொண்ண வந்து ஒருத்தன் கடத்திட்டான், கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கால் பண்ண நம்பர வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அதாவது அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த நம்பர வந்து ட்ராக் பண்றாங்க. ட்ராக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் ஏசி பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணது தெரிஞ்சது. ஸோ, உடனே வந்து இமிடியேட்டா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண வந்து அங்க போயிட்டு அந்த பஸ்ஸில போயிட்டு மீட்கறாங்க. அவனையும் புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கைது செய்றாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க அப்பா அதான் நான் சொன்ன மாரி அவங்க அப்பாவுக்கும், அவனுக்கும் ஏதோ பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ கல்யாண தகராறு இருக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதில மென்ஷன் ஆயிருந்தது. பட் அது சரியா தெரியல. பணம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50,00,000 கேட்டிருக்கான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து ரூ. 50,000 வந்து அட்வான்ஸ் பே பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குமூலம் கடைசியா இந்த மாரி தான் என்ன கூட்டிட்டு போனான். இந்த மாரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப அவன வந்து பார்த்தீங்கன்னா, போக்சோ சட்டத்தில வந்து கைது செய்யப்பட்டுருக்காங்க. ஏன் 2 நாள் டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து வெவ்வேற வண்டியில வந்து போயிட்டுருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட்டு கார்ல போயிருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற பைக்ல போயிருக்கான். அதுக்கப்புறம் ஆட்டோ மாத்தி போயிருக்கான். அதுக்கப்புறம் பஸ்ல போயிருக்கான். ஸோ இப்படி லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு வெஹிக்கிள்ல போம்போது போலீஸ்க்கு வந்து கன்ஃப்யூஷனா இருந்திருக்கு. அவன எப்படி ட்ராக் பண்றதுன்னே தெரியாம இருந்திருக்கு. ஸோ கடைசியா அவன் வந்து கால் பண்ணி பேசும்போது அந்த நம்பர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் பண்ணி அவன புடிச்சிருக்காங்க. ஸோ இலங்கையில காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சம்பவம் வந்து நடந்திருக்கு. இந்த மாரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசென்ட்டா பார்த்துட்டுருக்கோம். ஸோ ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த இந்த மாரி விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல்.